அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தான் என்னை ஒரு நடிகையாக்கி பார்க்கணுன்ற விருப்பம். தாலியா சலங்கியான்னு ஒரு படம், ஃபர்ஸ்ட் படம் என்னது. என்னோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே மைசூர் பேலஸ் தான் நடந்தது. ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் போது வேத்து கொட்டும், அதுக்கப்புறம் கையெல்லாம் உதிரும், டைலாக் மறந்துடும், ஐயோ இப்படி இப்படி முழிப்பேன். சபா நாடகத்துக்கு புள்ளியார் சொல்லி காத்தாடி ராமூர்த்தி. ஸ்ரீவி டாக்ஸ் நேயர்களுக்கு முதல்ல என்னோட வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினம். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விமன்ஸ் டே வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்துல ஒரு சிறந்த மகளிரை நம்மளோட ஷோக்கு கெஸ்டா கூப்பிட்டு வந்திருக்கேன். அது எப்படி கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? இந்த மாதிரி நாளை கண்டக்டா கூப்பிட்டு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அலங்காரம் பண்ணணும்ன்றது எனக்கு எப்பவுமே ஆசை. இந்த ஸ்பெஷல் கெஸ்ட பத்தி நான் சொல்லணும்னா உங்க எல்லாருக்குமே பார்த்த உடனே தெரியும். முதல்ல ஒரு பெண், ஒரு அம்மா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட ரொம்ப அனுசரிச்சு அவங்களுக்கு அகாமடேட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு டப்பிங் கலைஞர், மேடை நாடக கலைஞர். அந்த நாள் தூர்தர்ஷன்லயே டிராமால நடிச்சிருக்காங்க. அன்னைக்கு நடிச்சிருக்காங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதே லைம் லைட்ல இருக்காங்க. அவங்களுக்கான டேட்ஸ பிளாக் பண்ணி தான் நம்ம அவங்களை கூப்பிட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அவங்கள ஃபுல்லா இந்த கலைத்துறையில ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு மகளிர் தினத்துல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விருந்தினரை தான் நம்ம நிகழ்ச்சிக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க யாருன்னு தெரியணும் இல்லையா? எஸ், திருமதி ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவர்கள். இவங்களை நீங்க நிறைய பாத்திருப்பீங்க. என் கூடயும் இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம நேரடியா அவங்க கூடயே பேசி அவங்களோட அனுபவங்கள் எவ்வளவு எல்லாம் இருந்திருக்குங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ஹாப்பி விமென்ஸ் டே மேடம். தேங்க்யூ. விஷ் யூ தி சேம். தேங்க்யூ சோ மச் மேடம். என்னோட ஷோக்கு நீங்க கெஸ்டா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டேல நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு. விமென்ஸ் டேல முதல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் மேடம். ஓகே ஓகே. தேங்க்யூ. ஹாப்பி விமென்ஸ் டே மேம். தேங்க்யூ. விஷ் யூ தி சேம். இந்த மாதிரி இன்னும் பல 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 நிகழ்ச்சிகள், இன்னும் பெரிய பெரிய ஆட்களை வச்சு நீங்க இன்னும் பிரபலமாகணும். இன்னும் உங்களுடைய அந்த ஆக்டிங் கெரியர்லயும் பெரிய லெவல்ல வரணும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம விமன் சொல்றோம், அது பெண்ணா இருக்கிறதே இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எவ்வளையோ ஹடில்ஸ் தாண்டாங்க. சோ அதுலயும் ஒரு ஆர்டிஸ்டா தன்னை இணைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பயணப்படுறது, பசங்க, ஹஸ்பண்ட், குடும்பம்னு இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கான ஒரு ஆசை, தேடல், கெரியர் இதையும் விடாம டிராவல் பண்ணி போறது எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் சாத்தியம் தெரியல. ஒரு சில பேர் தான் வாழ்க்கையிலயும் ஜெயிச்சு தன்னோட துறையிலையும் ஜெயிச்சு வரவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டிதான் வரணும். அதனால இன்னைக்கு இந்த மகளிர் தினத்துல பெண்களை மேன்மைப்படுத்தணும், பெண்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை என்னோட நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு மேடம். உங்களுடைய பாதை கடந்து வந்தது எப்படி இருந்துச்சு? நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். பட் அதையெல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கீங்க. சோ இது எல்லாமே பேசணும் மேடம். உங்களோட முதல்ல ஆரம்ப காலத்து பயணம் எங்க, எப்படி? எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க உங்க தூர்தர்ஷன்ல உங்களோட பயணம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். எங்க எப்படி ஆரம்பமானது மேடம்? இந்த ஆரம்பமானது அப்பா பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் 2 கம்பெனி வச்சிருந்தாரு மீரா சாஹிப் ஸ்ட்ரீட்ல. அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தான் என்னை ஒரு நடிகையாக்கி பார்க்கணும்ன்ற விருப்பம். எனக்கு அது அப்ப தெரியாத ஒரு வயது அது. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால எனக்கு பரதநாட்டியம் கத்து கொடுத்தாங்க. பரதநாட்டியம் யாருன்னா வீட்டுக்கே தான், என்னை எங்கேயும் கிளாஸ்க்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்கே அது யாருக்கு வீட்டுக்கு சொல்லி தருவாங்கன்னா சிவசங்கர்னு மாஸ்டர் இருந்தாரு இல்லையா, இந்த தனுஷ் படத்துல இருந்து ஃபேமஸ் ஆனார் இல்லையா, அவங்கதான் அப்போ எங்க வீட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருந்தாங்க. அப்போ அவர் ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. அப்போ எனக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீச்சல் கத்து கொடுத்தாங்க. ஒரு சினிமாக்கு வர்றதுக்கு என்னென்ன தேவையோ பேஸ்மெண்ட் அதெல்லாம் அப்பா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. சோ அதனால டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ் அப்பா 2 கம்பெனி வச்சிருந்ததுனால நிறைய இயக்குனர்கள் அவருக்கு பழக்கம். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான், அவ்வளவு நடிக்க வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி வந்ததுதான் தாலியா சலங்கியான்னு ஒரு படம். ஃபர்ஸ்ட் படம் என்னது. என்னோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே மைசூர் பேலஸ் தான் நடந்தது. அப்பா அம்மா 2 பேரும் கூட வந்திருந்தாங்க. TR ராமண்ணா அங்கிள் தான் டைரக்டர். ரஹ்மான் சார் தான் கேமராமேன். அவர் மிகப்பெரிய கேமராமேன். அவரு ஹிந்தில பெரிய லெவல் கேமராமேன். அவரு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேமராமேன். இயக்குனர் அவர் TR ராமண்ணா அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் இயக்குனர் எனக்கு. அதுல நான் வாணிஸ்ரீக்கு ஃப்ரெண்டா தான் பண்ணியிருப்பேன். முத்துராமன் சார் ஹீரோ, வாணிஸ்ரீ மேம் தான் அதுல ஹீரோயினி.
நான் அதுல வந்து வாணிஸ்ரீ மேம்க்கு வந்து ஃப்ரெண்ட் ரோல் தான். அது அது என்ன ஒரு விஷயம்னா, அப்பெல்லாம் கேமரா வந்து ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன். ரெடியாமா ரெடி அங்கிள் அப்படின்னு. அப்புறம் ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் போது வேத்து கொட்டும், அதுக்கப்புறம் கையெல்லாம் உதிரும், டைலாக் மறந்துடும், ஐயோ இப்படி முழிப்பேன். அப்புறம் என்னம்மா என்ன கரெக்டா தானே பேசுறேன், என்ன இல்ல அங்கிள் இந்த சவுண்ட் வந்தா எனக்கு டைலாக் வரல, அது சவுண்ட் வராம எடுக்க முடியாதுமா அப்படின்னா. அதுக்கப்புறம் எப்படியோ மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்து என்னுடைய பிள்ளையார் சுழி. நான் வந்து குட்டுப்பட்டது வந்து டி.ஆர். ராமண்ணா கையால, ரகுமான் சார் கேமராமேன் சாராலதான். அதுக்கு அப்பா அம்மா 2 பேரும் உறுதுணையா இருந்தாங்க. அதுதான் வந்து என்னுடைய கலை உலக பயணம். நான் முதல்ல நடிச்சது சினிமா தான். அதுக்கப்புறம் படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானு அப்ப அந்த பயம் இருந்தது இல்லையா, அப்ப அங்கிள் என்ன சொன்னாங்க, நீ ஸ்டேஜ் டிராமா பண்ணினா உனக்கு அந்த ஃபியர் போகும், அதனால நீ அதை பண்ணுமா, உனக்கு மனப்பாடம் பண்றது குறையில்ல, நீ பண்ணிடுற, ஆனா வந்து உனக்கு பயம் இருக்கு, அது பயம் வந்து போக்கணும்னா நீ ஸ்டேஜ் டிராமா பண்ண. சரின்னு போய் பண்ணா எனக்கு அப்போ வந்து சபா நாடகம், அமைச்சூர் நாடகம்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. சரி, யார் வந்து டிராமா கேட்டாலும் ஒத்துப்பேன். பார்த்தா அது வந்து ஒரு நாள் கூத்தா இருக்கும். அது என்னன்னா அமைச்சூர் நாடகம். அமைச்சூர் நாடகம் எல்லாம் எப்படின்னா, இந்த ஆபீஸ்ல பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம், செக்ரட்டேரியட் அங்க இங்க நிறைய இடத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து என்ன, இப்ப எங்க அப்பா அம்மா ஆசை மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அவங்களுக்கு சினிமால எல்லாம் போய் நடிக்க முடியாது, ஏன்னா ஆபீஸ் இருக்கு, போய் நடிச்சா அதுல அந்த ஆபீஸ்ல ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் இருக்கு. அதனால அவங்களுக்கு என்னன்னா, தான் ஹீரோவா நடிக்கணும், வில்லனா நடிக்கணும், ஒரு டைரக்ட் பண்ணணும், இப்படி எல்லாம் ஒரு ஆசை. சோ அங்க இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா போடுவாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் அவுட் சைட்ல இருந்து கூப்பிடுவாங்க, லேடிஸ்க்கு மட்டும். அது அப்ப என்ன அந்த மாதிரி கூப்பிட்டு அந்த மாதிரி மியூசியத்துல தான் நடக்கும், மியூசியம் தியேட்டர்ல தான் நடக்கும். அது வந்து ஒரு நாள் கூத்து, அதாவது ஒரே ஒரு நாள் தான் வந்து டிராமா வந்து போடுவாங்க. அது ரிஹர்சல் வந்து நடக்கும். ரிஹர்சல் எப்படி நடக்கும்னா நைட்டு நடக்கும், ஏன்னா இவங்க ஆபீஸ் முடிஞ்ச ஒருத்தர் வருவாங்க, அப்போ நைட் நடக்கும் அந்த மாதிரி. அப்ப அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ அமைச்சூர் டிராமா பண்ணினா நீ போய் அந்த அளவுக்கு வந்து எல்லார்கிட்டயும் வந்து உனக்கு அறிமுகம் கிடைக்காதுமா, சபா நாடகம் பண்ணணும்னாங்க. சபா நாடகம்னா என்ன, இதுவும் நடிப்பு அதுவும் நடிப்பு தானே. என்ன இல்லம்மா, சபா நாடகம்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பாப்பாங்க, சோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எடுத்து நடத்துற நாடகம் அதெல்லாம். அப்படி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிடைச்சது காத்தாடி ராமூர்த்தி சார். சரி, காத்தாடி ராமூர்த்தி சார் தான் வந்து ஸ்டேஜ் சபா நாடகத்துக்கு பிள்ளையார் சொல்லி காத்தாடி ராமூர்த்தி. சோ அந்த மாதிரி அவரு டிராமா நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவரது ஒரு 2-3 டிராமா நடிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய டிராமா ஷோ சார், ஸ்ரீகாந்த் சார், வி.எஸ். ராகவன் சார், பூர்ணம் விஸ்வநாதன் சார், பிரசன்னா கணேஷ், அதுக்கப்புறம் நம்ம டெல்லி கணேஷ் சார், வி. கோபாலகிருஷ்ணன் சார், எல்லா மேக்சிமம் ஆட்கள், மேக்சிமம் நம்ம சபா நாடகத்துக்கு உண்டான யாரா இருக்காங்களோ. ஆனா பண்ணாதது எஸ்.வி. சேகரும் கிரேசி மோகன் மட்டும்தான் பண்ணல, மத்த எல்லா நாடகம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இன்னொன்னு தெரிஞ்சது, கவிதை நாடகம் இருக்கு, அப்புறம் செட்டப் நாடகம், நிறைய. அதாவது நாடகம்னு நம்ம எடுத்தாவேமா நிறைய விஷயங்கள் வருது. இந்த டிராமா நாடகங்கள் பத்தி நிறைய பேசணும் மேடம். எனக்கு நான் வந்து சின்ன போதுல பேசும்போது இவர் மனோகர் டிராமானா அப்படி ராஜா அப்படி கம்பீரமான ஒரு இது அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய அமைச்சூர் டிராமாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம கேபி சார் அவர்களும் ஆரம்ப காலகட்டத்துல நாடகத்துல இருந்து வந்தாங்க. நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் நாடகம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நடிக்க ஆரம்பிச்ச போது எந்த மாதிரி நாடகங்கள்லாம் இருந்ததுங்க? எல்லாம் காமெடி நாடகம், அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் நாடகம், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் வந்து சரித்திர நாடகம், புராண நாடகம். ஹிஸ்டாரிக்கல்னா சரித்திர நாடகம், புராண நாடகம் இருக்குது. அதுக்கப்புறம் கவிதை நாடகம், கவிதை தான், டைலாக்கே கிடையாது, ஒன்லி கவிதையாவே இருக்கும். அதெல்லாம் நான் பண்ணது. அதுக்கப்புறம் வந்ததுதான் வந்து தூர்தர்ஷன் வந்தது. தூர்தர்ஷன் ஸ்டார்டிங்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் வரும். சோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தே நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தேன். அதுல தஞ்சை வாணன் சார் தான், அதாவது எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் பிள்ளையார் சொல்லி போட்டு வர்றாங்க. படத்துக்கு வந்து டி.ஆர். ராமண்ணா அங்கிள், ஸ்டேஜ் நாடகம் சபா நாடகத்துக்கு முதல் பிள்ளையார் சொல்லி காத்தாடி ராமூர்த்தி சார். தூர்தர்ஷன் எடுக்கும்போது தஞ்சை வாணன் சார் தான் வந்து எனக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு குருவா இருந்து எனக்கு வந்து நிறைய நாடகங்கள், அதுல இருக்கிற அத்தனை ப்ரொடியூசர்ஸ் நாடகமும் நான் நடிச்சிட்டேன். சோ அதனால எனக்கு அதுதான் கேபி சாரும் அதுதான் சொல்லுவாரு, நீ நாடகத்துல நடிச்சதுனாலதான் உனக்கு வாய்ஸும் வந்து த்ரோ ஆகுது, ஏன்னா கடைசியில இருக்கிற ஒருத்தருக்கு கூட கேட்கணும், அதனால வாய்ஸ் உனக்கு த்ரோ ஆகுது, மைண்ட் வந்து உனக்கு வந்து நீ வந்து பஹாட் பண்ற, ப்ராம்ப்டிங் வாங்க மாட்டேங்கிறனா இதெல்லாம் தான் காரணம்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்ப தூர்தர்ஷன் டிராமாஸ்ல வந்து நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு சீனியர் அந்த கிரேடட் ஆர்டிஸ்ட்னே கூட சொல்லலாம் நினைக்கிறேன். தூர்தர்ஷன்ல அப்படிதான் இருந்துச்சு இல்ல மேடம்? நம்ம நார்மல் வீட்ல நடக்கிற மாதிரி ஒரு காமன் நாடகங்கள் நிறைய இருந்தது நான் பாத்திருக்கேன். அப்ப ஃபுல்லா பிஸியா இருந்தீங்களா டிராமாஸ்ல? ரொம்ப ரொம்ப பிஸிமா. அதான் சொல்றேனே, ஒரு பகவதிபுரம் ரயில்வே கேட்டுன்னு ஒரு படம். அந்த படம் வந்து இதுல கரூர்ல நடக்குது. கார்த்திக் சார் தான் ஹீரோ. அதுல நான் வந்து செகண்ட் ஹீரோயின் பண்றேன். அங்க போய் கரூர்ல இங்க மியூசிக் அகாடமில டெல்லி கணேஷ் சாரோட நாடகம் மீண்டும் சுப்பிரபாதம். அத பாத்துட்டு அன்னைக்கு சபாக்காரங்க எல்லாம் வந்து பாத்துட்டு டேட் குடுக்குறாங்க. அன்னைக்கு கரெக்டா நாங்க போய் மாட்டிட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன அத மியூசிக் அகாடமில முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நாங்க ஊட்டிக்கு கிளம்புறோம். ஊட்டிக்கு நாடகத்துக்கு, ஊட்டிக்கு அதாவது பக்கத்துல அப்படியே ரவுண்ட் அடிப்போம். அந்த மாதிரி அங்க வரல. பத்திரிகையில எழுதிட்டாங்க, செல்லப்பான்னு ஒரு குமுதம் ரிப்போர்ட்டர், அவரு நாடகத்தை விட ஸ்ரீலேகா வருவதில் தான், எதிர்பார்ப்பில் தான் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா இருந்தது அப்படின்னு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாதிரி எழுதினாரு அவரு. அங்க இருந்து எனக்கு ட்ரெயின் கிடைக்கல. ட்ரெயின் கிடைச்சு பஸ்ல போலாம்னா பஸ் வந்துட்டே இருக்கு, பாதியில பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னொரு பஸ் ஏறி, அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு லேண்ட்லைன் தானே, இப்போ செல்லு எல்லாம் கிடையாது, லேண்ட்லைனுக்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி தியேட்டர் கிட்ட அப்பா வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அப்புறம் அங்க நாங்க பஸ் இறங்கி அங்க இருந்து ஒரு வண்டியை பிடிச்சிக்கிட்டு மியூசிக் அகாடமி போய் நான் போய் சேர்றேன். அப்பதான் டெல்லி கணேஷ் சாருக்கு உசுரே வந்தது. அப்ப அப்படி தவிச்சுட்டாரு அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி டெல்லி கணேஷ் சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. நான் அது அப்படிதான் கூப்பிடுவேன். அண்ணா டெல்லி கணேஷ் சார் வந்து கணேஷ் கூப்பிடுவேன், கணேஷ் சார்னு கூப்பிடுவேன், என்ன தோணுதோ அப்படி. ஆனா மிஸ்ஸஸ் கணேஷை மட்டும் நான் மணி தான் கூப்பிடுவேன். சோ அதனால எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி, அண்ணா மாதிரி எனக்கு. சோ அதனால வந்து அந்த நாடகம் மிகப்பெரிய லெவல்ல போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் அந்த நாடகத்துலதான் எனக்கு கிடைச்சது. நிறைய நாடக குழுமங்கள்ல நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்ப டெல்லி கணேஷ் சார் சொன்னீங்க, நீங்க 2 பேர் கிட்ட பண்ணல, மீதி எல்லாரோட டிராமாஸ்லயும் என்னோட பார்ட்டிசிபேஷன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல்ல இருப்பாங்கல்ல, அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. நான் அப்படி மாறிடுவேன்டா. அதாவது என்னுடைய ஸ்டைல்ல நான் எதுவுமே மைண்ட்ல பிக்ஸ் பண்ண மாட்டேன். அது எனக்கு வந்து என்னன்னா, இப்போ டி ராஜேந்தர் சார் கிட்ட நடிச்சதுடைய எனக்கு எஃபெக்ட் அது. டி ராஜேந்தர் சார் கிட்ட நடிச்சிட்டோம்னா நம்ம எங்க வேணும்னா எந்த இடத்துல வேணாலும் போய் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நடிக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அவரு. இப்ப நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, சென்னையில வண்டி ஓட்டிட்டா எந்த ஊர்ல போனாலும் வண்டியை ஓட்டலான்ட்டு. அந்த மாதிரி சார் கிட்ட நடிச்சுட்டே இருக்கும். நான் உயிர் உள்ள ஒரு விஷயம் ஒரு படம் நடிச்சேன் நானு. அப்ப வந்து அதுல சரிதா வீட்டுக்கு வேலைக்காரி கேரக்டர் நானு. அந்த ஸ்லம் லாங்குவேஜ் பேசுறது அது. அப்புறம் அந்த 10 லைன் டயலாக் இருக்கும். என்ன பண்ணுவாரு சார் வந்து, மனப்பாடம் பண்ணிட்டியா லேக்கா அப்படின்னா, பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. சரி ரெடி போலாம், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்ட்டு இந்த 4வது லைன்ல இருக்கே அதை தூக்கி 2வது போட்டுக்கோ, 2வது இருக்கிறத தூக்கி 7வது போடுனாரு. ஒரு நிமிஷம் அப்படி இப்படின்றதுக்குள்ள டக்குன்னு அதே மாதிரி பேசி ஓகே பண்ணிடுவோம். சோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து கிடைச்சது வந்து டிஆர் சார் படத்துலதான். சோ இதனாலதான் எனக்கு அந்த அனுபவங்களை வச்சு யார்கிட்ட நான் போய் ஒர்க் பண்றேனோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திப்பேன். நான் என்னுடைய பர்சனல்ன்றத நான் சொல்லவே மாட்டேன். நான் எப்பவுமே வந்து டைரக்டருடைய ஆர்டிஸ்ட். இப்ப பாலா சார் படத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ பாலா சார் படமா, ஐயோ அவ்வளவுதான் இவ்வளவுதான். இத்தனைக்கு என்னுடைய ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அவங்க வந்து போய் நடிச்சிட்டு ஐயோ அவரா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னாங்க. நானும் பயந்துட்டே தான் பண்ணேன். தாரத்தப்பட்டை நடிச்சிருந்தாங்க வரலட்சுமி அவங்களுக்கு அம்மா கேரக்டர், சாரி காயத்ரிக்கு அம்மா ரோல் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் அதாவது சின்ன வயசுல எல்லாம் நம்ம அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போட்டது பர்மடாஸும் டி ஷர்ட்டும் போட்டது அந்த படத்துக்கு தான். வந்தவனே என்னமா மேக்கப் ரெடியா அப்படின்னா, ரெடி சார். மேக்கப் எல்லாம் வேண்டாம், அதே பாலமகேந்திரா சார் மாதிரி என்ன வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி கொண்ட போடுங்கன்னு ஏர் ட்ரெஸ்ஸர் கிட்ட சொன்னாரு. அப்புறம் காஸ்டியூம் வரைக்கும் போய் பர்மடாஸும் டி ஷர்ட்டை வாங்கிட்டு வாங்க. எனக்கு ஒரு மாதிரி பார்த்தேன், பர்மடாஸும் டி ஷர்ட்டா என்ன சார்? என்ன இல்லம்மா இந்த கேரக்டருக்கு அதாம்மா. ஏன் போடுறீங்க போட மாட்டியா? ஐயோ அப்படி இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறேன். அப்புறம் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரிங்க அப்ப வந்து என்னன்னா எல்லாம் ஒரு டேக் ஓகே. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா என்கிட்ட வந்து 15 நாள் கால் ஷீட் வாங்கியிருந்தாங்க. அப்ப நான் வாணி ராணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ராதிகா மேடம். அப்ப கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க டேட் உங்களுக்கு ஒத்துப்பட்டு வருமா சார்? நீங்க தான் 15 வாங்கிட்டீங்க. அங்க நான் சொல்லிட்டேன், கம்பெனியில சொல்லிட்டேன் சார், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது சரின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டாங்க. அது 4 சீன் தான்,
சீன் என்னமோ 4 சீன் தான், ஆனா டேட் வாங்கினது என்னமோ 15 நாள் டேட் வாங்கினா. அப்புறம் பார்த்தா 1.5 நாள்ல முடிச்சிட்டாங்க. எங்க 4 சீனுமே 1.5 நாள்லயே முடிச்சாங்க. அந்த அரை நாள் கூட வந்து ஃபர்ஸ்ட் காலையில அந்த ஏர்லி மார்னிங். அந்த படம் வந்து இளையராஜா சாருடைய 1000வது படம் அது. அதுல வந்து அந்த ஒரு சுடுகாட்டுல இருந்து சசிகுமார் சார் வந்து ஆடிட்டு வர்ற மாதிரி காயத்ரியும் கூட சேர்ந்து ஆடுறது. சோ அப்ப நான் வந்து காயத்ரியோட மதர் கேரக்டர் இல்லையா, அவங்கள வந்து கார்ல இருந்து இறக்கி அவங்கள அந்த விட்டுட்டு போற மாதிரி அந்த ஒரு ஷாட் தான். அதுக்காக தான் அடுத்த நாள் வாங்கியிருந்தாரு. இல்லன்னா அது கூட ஒரு நாள்லயே முடிஞ்சிட்டு இருக்கோம் என்னோட கேரக்டர். அப்புறம் எனக்கு பயங்கர ஷாக்கு. சார் கிட்ட போயிட்டு உங்க முடிஞ்சிச்சுமா அப்படின்னாரு. சார் முடிஞ்சிச்சு, போயிட்டு நான் மறுபடியும் வரலாமா சார் அப்படின்னா. இல்லம்மா டோட்டலா 15 days ஆமாமா முடிஞ்சிச்சுமா அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்துலயே இருந்து ஒரு பேக் நல்ல ஒரு இதுல நம்ம ஷாப்பிங் எல்லாம் போனது, அந்த பேக்ல வந்து கேஷ் கொடுத்தாரு. நான் என்ன ஏதுன்னு எனக்கு வந்து என்னடா 15 நாள் டேட் வாங்கினாங்க இதுலயே முடிச்சுட்டாங்களே, எனக்கு அந்த கான்செப்ட்லயே இருந்தேன். முடிஞ்சிருச்சுமா, நீங்க சார் மறுபடியும் போயிட்டு வரணுமா? இல்ல நம்ம டப்பிங்ல மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. நாங்க வெளியில வந்தோடனே ஒரே குழப்பமா இருந்தது. அப்ப வந்து நம்ம மகேந்திரன் சார், முள்ளுமாலர் மகேந்திரன் சாருடைய சன் ஜான் தான் வந்து அந்த அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நான் ஹோட்டலுக்குள்ள என்ட்ரு ஆகுறேன், அதாவது அன்னைக்கு ஷூட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. அடுத்த இந்த ஒரு ஷார்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து உள்ள அந்த ஹோட்டலுக்குள்ள இன்னொரு ஆர்டிஸ்ட் பிக்கப் பண்றதுக்காக அங்க எங்க வண்டி போய் நிக்குது. சரி அவங்க வர வரைக்கும் நான் ரிசப்ஷன் இருக்கலாம், உள்ள என்ட்ரு ஆகுறேன். ஜான் சார் வந்தாரு. ஜான் சார் வந்து, என்ன மேடம் நீங்க ராத்திரி எல்லாம் பாலா சார் தூங்கவே விடலன்னு. ஐயோ எனக்கு பக்கன் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன் சார்? என்ன சார் சொல்றீங்க? என்ன சார்? என்ன மேடம் அப்படி ஒரு அப்ரிசியேஷன் சார் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. அதுல நிறைய பேருக்கு போன் பண்ணி உங்களை பத்தி அப்படி புகழ்ந்துட்டு இருக்காரு மேடம். நான் சத்தியமா இந்த மாதிரி நான் எங்க டைரக்டர் நான் பார்த்தது இல்ல, அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா சார். எல்லாமே அவர் என்ன சொன்னாரோ அது பண்ணேன் சார், அவ்வளவுதான். நான் வந்து என்னுடைய எதுன்னு எதுவும் பண்ணல. அவர் கண் இப்படி பார்த்தாக்கா இப்படியேதான், கை இப்படி வச்சாக்கா இப்படிதான். சோ எந்த ஒரு இயக்குனரையும் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணாதே போதும், நம்ம வந்து அதுல வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதுதான் நான் வந்து பாலா சார் கிட்ட பண்ணது. அது 15 நாள் டேட்டு, ஒரு நாள் ஆச்சு. ஆனா 15 நாளுக்கு என்ன பேமெண்ட் பேசினாங்களோ அந்த பேமெண்ட் தான் கொடுத்துட்டான். நான் இப்பதான் கேட்க வந்தேன். 15 நாள் தெரியும் லேடிஸ்க்கு அதுதானே முதல்ல நிக்கும். உண்மையிலேயே வந்து உண்மையிலே குரேட். என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுடைய அனுபவத்துல எப்படி எனக்கு தெரியாது, என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பாலா சார் வந்து கிரேட் டைரக்டர், கிரேட் ஹியூமன் பீயிங். அவர் வந்து அதான் சொல்றேனே, அந்த நடிப்பு மேல ஒரு ஆர்வம், ஒரு பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அவரை பத்தின ஒரு விஷயம் தெரியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாலா சார் வந்து கிரேட் டைரக்டர். சூப்பர் மேடம். எனக்கு இப்பதான் நம்ம பேசும்போதுதான் ஞாபகம் வருது, ரொம்ப ஸ்டைலா உட்காந்து பேமெண்ட் எல்லாம் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருப்பீங்க. பொண்ணுக்கு இதுதான் பேமெண்ட் கொடுத்தாதான் வருவேன். ஐ குட் ரிகலெக்ட். இப்போது ஞாபகம் வச்சு அந்த சீன். சூப்பர் படம். எப்போ கேரவன் ஒண்ணு வந்ததோ அன்னைக்கே வந்து அந்த ஒரு அந்யோன்யம், ஒரு வந்து பாசமா பழகிறது, பேசுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடுச்சுமா. எனக்கு ரஜினி சாரோட நான் 2-3 படம் பண்ணிட்டேன்டா. எங்கேயோ கேட்ட குரல் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து புது கவிதை பண்ணேன், ஜோதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 ஷூட்டிங். அது ரஜினி சார், ஜோதி, நாங்க 3 பேர் தான் வந்து ஆர்டிஸ்டுங்க.